கார்த்திகை பொரி அவல் பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவல் பொரி எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ பாருங்கள். 1 2 3 4 டம்ளர் இருக்குது. 4 டம்ளர் பொரி எடுத்திருக்கோம். 3க்கு 1 வெல்லம் போடணும். இப்போ 1.5 டம்ளர் போடலாம். 1.25லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் போடலாம். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா 1.5 போடுங்க, இல்லைன்னா 1.25 கரெக்டாக இருக்கும். இதை அந்த சட்டியில் போட்டுக்கணும். இதை பாருங்கள், இவ்வளோ எடுத்துட்டு போட்டு இதை அடுப்பில் வச்சு இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடணும். கரைஞ்ச உடனே வடிகட்டணும். வெள்ளத்தில் அழுக்கெல்லாம் இருக்கும், குப்பையெல்லாம் இருக்கும், வடிகட்டணும். கரைஞ்ச உடனே பார்க்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டலாம். பாருங்க, வடிகட்டியாச்சு. இதில் குப்பை இதெல்லாம். இப்போ இந்த இதை மட்டும் திருப்பி விட்டு பாகு காய்ச்சணும். வடிகட்டின வெள்ளை தண்ணியை விட்டு இப்போ பாகு காய்ச்சலாம். பாகு வந்து முத்தப்பாக காய்ச்சணும். சொல்கிறேன். தேங்காயை பல்லாக கீற்றி வச்சுக்கணும். அதையும் இதில் போட்டுடணும். ஏலக்காய் அதுவும் போடணும். சுக்கு பொடியும் போடலாம். போட்டு நல்லா முத்தப்பாக காய்ச்சணும். இப்போ முத்தப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரியில் ஊற்றலாம். முத்தப்பாகுனாலே கலரே இந்த மாதிரி இருக்கும். இளம்பாகுனா கலர் இந்த ப்ரௌன் கலராக வராது. பொரியில் பாகு விட்டு கலர்னு சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அரிசி மாவு தொட்டு பொரியை பிடிக்கணும். அரிசி மாவு தொட்டும் பிடிக்கலாம், நெய் விட்டும் பிடிக்கலாம். ஒன்று அரிசி மாவு தொட்டு பிடிச்சிட்டு இப்போ நெய் கையில் விட்டு பிடிக்கணும். இப்போ பொரி உருண்டை தயாராகிடுச்சு. சாமிக்கு நெய்